புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் வம்பன் என்ற ஊரைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் கேப்பரை என்னும் இடத்தில் டீக்கடை நடத்தி வருகிறார். பிறருக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை கொண்டவர் என்பதால் இவருக்கு சிவக்குமார் என்ற பெயரும் பொருத்தமாயிற்று. மத்திய அரசு கடன் தள்ளுபடி, மாநில அரசு கடன் தள்ளுபடி என்று கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் இவரோ கஜா புயல் சமயத்திலும் கொரோனா காலகட்டத்திலும் தனது டீக்கடையில் பொதுமக்கள் வைத்துள்ள கடன்களை தள்ளுபடி செய்து அரிதாகி போன மனிதநேயத்தை மலரச் செய்தார். மொய்விருந்து என்பது நம் பகுதிக்கு புதிதல்ல. தான் பெற்ற கடனை அடைப்பதற்கும், தான் பெற்ற மகளின் திருமணத்திற்கும், மகனின் படிப்பிற்கும் மொய்விருந்து வைப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இவரும் தேநீர் மொய்விருந்து வைக்கிறார். இலங்கை நிவாரண நிதிக்கும், கேரளா வெள்ள நிவாரணத்திற்கும், ஏழை தாய்மார்களுக்கு வெள்ளாடு வாங்கி கொடுப்பதற்கும் மொய்விருந்து வைத்து மெய்சிலிர்க்க வைக்கிறார். இவரின் தேநீர் கடையில் பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் இலவசம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேநீர் இலவசம் என இலவசமும் கொடுத்து தள்ளுபடியும் செய்து தனி அரசாங்கமே நடத்தி வருகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறது சங்க இலக்கியமான புறநானூறு. அதாவது பிறருக்கு கொடுத்து வாழ்வதே நாம் பெறும் செல்வத்தின் பயனாகும் என்கிறது. அதேபோல் தன்னால் இயன்றதை கொடுத்தும் பணிவோடும் கனிவோடும் பழகும் இவர் மனிதராய் பிறந்து மனிதராய் உயர்ந்து நிற்கும் இவருக்கு சிறந்த மக்கள் சேவகர் என்ற விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது பாத பார்வைகள் அறக்கட்டளை.